இப்ப முதல் கோபுரம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார். அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ். குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ்.
शंभो महादेव ईश्वर ध्यानத்துக்கு சிறந்த ஆலயத்தை பாதுகாக்கிறவங்க நாங்கள் வீடியோ போட வந்திருக்கோம். எனக்கு எதுவும் செய்தாத தாயே, பாலடைஞ்ச மண்டலத்துக்கு வந்திருக்கோம். உன்னை நம்பி அந்த மண்டபம் ஓம் நம சிவாய நமோ. ஆத்மா குருவே சரணம், குருவே சரணம், குருவின் திருவடியே சரணம், அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு என் அன்பு பானு மாதாஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஆத்மா நமஸ்காரம். இன்று செப்டம்பர் 4 சனிக்கிழமை. இன்னைக்கு திடீரென்று எனக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு எப்படி என்றால், இந்த திருக்கோயிலூரில் எழுந்தருளியூரில் ஒரு புராண சேத்திரம், உலகளந்த பெருமாளின் பழைய சேத்திரம். அந்த சேத்திரத்துக்கு காலையிலே புறப்பட்டு வந்தேன். சேத்திரத்தில் நடந்த அற்புதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஆன்மீக அதிசயம். ஆன்மீக அதிசயம் என்று சொல்வதை விட, ஆன்மீகத்தில் பற்றுள்ளவர்களை சதா நம் குருவையும் நம்மை ஆட்கொண்ட இறைவனையும் நாம் துதிப்பதில் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களிடம் பேச போகிறேன். சத்தியம். ஒரு ஐயா குருவே நமச்சிவாய, குருவே நமச்சிவாய, குருவே நமச்சிவாய, குருநாதா நமச்சிவாய. குருநாதா, நான் அந்த சப்ஜெக்டை தான் பேசுகிறேன். குருவே பாருங்க, இது ஒரு இடிந்து போன ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த மண்டபம். இது பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி பல்லவர்களும் பாண்டவர்கள், இது யார் கட்டப்பட்ட மண்டபம் இன்னும் தெரியவில்லை. இது சிவன் ஆலயம் எழுந்திருந்த ஒரு கோயில் இன்னும் தெரியும். மறு அவதாரமாக நான் தான் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை என்று இந்து மதத்தில் அறநிலைத்துறை ஒவ்வொரு இந்த கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்கு வக்போர்டு அப்படி என்று ஒரு அறநிலைத்துறை பல ஆலயங்களையும் பல இடங்களையும் ஆக்கிரமிப்பு செய்து பெரிய பெரிய வருமானம் உண்டியல் வர கோயிலுங்களை மட்டும்தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. பாருங்க, பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த மண்டபம் பாண்டவர்களால் கட்டப்பட்டிருக்கலாம். இது சரியானது எனக்கு தெரியாது வரலாறு. இது சங்கராபுரத்தில் அமைந்துள்ளது. நம் திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் திருக்கோயிலூர். திருக்கோயிலிருந்து சங்கராபுரம் போகிற வழியில் தான் இந்த அற்புதமான ஒரு மண்டபம் அமைந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஆவடி, சிவசக்தியுடைய வடிவத்தை பெயிண்டால் வரைஞ்சி ஒரு சூளத்தை வச்சுருக்காங்க. இதையெல்லாம் நம்ம அறநிலைத்துறைக்கு கண்ணுக்கு தெரியாது. இதையெல்லாம் சுத்தப்படுத்தி இங்கே ஒரு ஆலயம் மாதிரி சிவனையோ பெருமாளையோ இங்கே வச்சு வழிபடலாம்.